ஹே ஆல், லைஃப்பில் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தோணும்? என்னடா வாழ்க்கை இதுன்னு தானே. சராசரியான ஆட்களுக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் தான் தோணும். ஆனால் லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தாண்டி சக்ஸஸ் ஆன பீப்புளை போய் கேட்டிங்கன்னா அந்த சக்ஸஸ்க்கு என்ன காரணம்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. சரி, அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நமக்கு யாராவது சொன்னால் நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு நம்ம லைஃப்பில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நெகட்டிவான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கடந்து போகிறதுக்கு நம்ம மென்டல் ஹெல்த்தை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு புக் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த புக்கில் இருக்க முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புக் 13 Things Mentally Strong People Don't Do. இந்த புக்கோட ஆத்தர் பேர் ஏமி மோரன். பயப்படாத, தைரியமா இரு அப்படின்னு நம்மளை பார்த்து எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்படி தைரியமா இருக்கிறது அப்படின்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம லைஃப்ல நம்ம நிறைய தவறுகள் செய்வோம். அதெல்லாம் தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய பயத்துக்கு முக்கியமான காரணம். அந்த தவறுகள் என்னென்னு தெரிஞ்சிட்டாலே போதும் இல்லையா, நாம அந்த பிரச்சனையிலிருந்து ரொம்ப ஈஸியா வெளியில வந்துடலாம். இந்த ஆத்தர் இதில் முக்கியமான ஒரு 13 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆத்தர் குறிப்பாக இந்த புக்கை எதுக்காக எழுதுனாங்க, இந்த புக் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் அவங்க என்ன மாதிரியான தவறுகள் எல்லாம் செஞ்சாங்க, எந்த ஒரு பாயிண்ட் அவங்க லைஃப்பையே மாற்றுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 13 தவறுகள் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இந்த புக்கோட ஆத்தர் மேரேஜ் ஆன கொஞ்சம் வருஷத்துலேயே அவங்களோட அம்மா தவறி போயிடுறாங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்தே அவங்க மீண்டு வராத அந்த கட்டத்தில் அவங்களுடைய கணவரும் இறந்து போகிறாரு. இப்படி அடுத்தடுத்து வாழ்க்கையோட பிடிப்புன்னு நினச்சிட்டு இருக்க 2 பேருமே இறந்து போனதும் மனமுடைஞ்ச ஒரு நபராக மாறி தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. என்னதான் இந்த ஆத்தர் ஒரு சைக்கோ தெரபிஸ்டாக இருந்தாலுமே தன்னோட ஒட்டுமொத்த தைரியத்தையும் இழந்த ஒரு நபராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு டிப்ரெஷன் அவங்க ஜாப்ல கான்சென்ட்ரேட் பண்ண விடாம தடுக்குது. இதனால அவங்களுக்குள்ள பயம், பதட்டம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்னு ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்று ஒன்றா அவங்க லைஃப்குள்ள வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் ஹெல்த் அண்ட் மைண்ட் தன்னோட கண்ட்ரோல்ல இல்லை அப்படிங்கிறத உணர்ந்த ஆத்தர் எப்படி இதுல இருந்து மீண்டு வந்து கம்பேக் கொடுக்கறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் சக்சஸ் பீப்புள் எப்படி நெகட்டிவான விஷயங்களை ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ரிசர்ச் செஞ்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க ரிசர்ச் பண்ண விஷயங்களை தன்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இந்த ஆத்தர் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. எந்த விஷயங்களெல்லாம் செய்யணுங்கிறத தாண்டி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி கத்துக்கிட்டு அதை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயங்கள் தான் அவங்க லைஃபையே டோட்டலா மாத்திருச்சு. அப்படி அவங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு தான் இந்த புக்கு. இப்போ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க பீப்புள் எதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத விஷயத்த நம்ம டக்குன்னு 1 by 1 பார்த்துடலாம். முதல் விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துல இருந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உங்களுக்கும் அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு டைப் பண்ணுங்க. சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் பிறந்த போது இல்லாத டெக்னாலஜி நாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் போது டெவலப் ஆயிருக்கும். அப்போ அந்த டெக்னாலஜி இன்னும் டெவலப் ஆகி இப்போ பல மடங்கு நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. சின்ன வயசுல இருந்த ஆம்பிஷன்ஸ் இப்போ மாறி இருக்கு, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறி இருக்கு, நம்ம ஹேர் ஸ்டைல் மாறி இருக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மாற்றம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட விஷயத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த விஷயத்துல மாற்றம் ஏற்பட்டாலும் மாற்றம் தானே. அதனால மாற்றத்தை ஏத்துக்கணும். அது நம்மளை தைரியப்படுத்தும். உதாரணத்துக்கு 2 பேர் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறாங்க. ஒருத்தர் மாற்றத்தை விரும்பாதவர், இன்னொருத்தர் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாற்றத்தை ஏத்துக்கிற ஒரு மனிதர். இப்படி 2 பேரும் ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாங்க. திடீர்னு அவங்க டீம் மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. இப்போ மாற்றத்தை ஏத்துக்கிறவர் தைரியமா இருப்பாரா, இல்ல மாற்றத்தை ஏத்துக்காதவர் தைரியமா இருப்பாரா? கண்டிப்பா மாற்றத்தை ஏத்துக்கிற நபர் தான் தைரியமா இருப்பார் இல்லையா? இந்த மாதிரியான நபர்கள் எதுவுமே நம்ம லைஃப்ல மாறக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தங்களை எந்த மாதிரி மாற்றிக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ வாழ்க்கையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நாம் எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த நிமிஷம் நமக்குள்ள ஒரு புது தைரியமே ஏற்படும். நம்ம லைஃப்பில் வரக்கூடிய புது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆட்டிடியூட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்ததா, தைரியமாக இருக்கவங்க தங்களோட கண்ட்ரோலை மற்றவங்க கிட்ட என்றைக்குமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க உணர்ச்சிகளை அவங்களே கட்டுப்படுத்திக்குவாங்க.
உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல 2 மருமகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் மருமக தன்னோட கண்ட்ரோலை தக்க வச்சுக்க தெரியாதவ. அதுக்கு காரணம் எப்போதுமே மத்தவங்கள பத்தி இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. தனக்கு வர பிரச்சனைகளை அடுத்தவங்கள கை காட்டிட்டு திசை திருப்பிடுவா. ஆனா இரண்டாவது மருமக அப்படி கிடையாது. தன்னோட கண்ட்ரோலை கட்டியா பிடிச்சுக்கிறவ. அதுக்கு முக்கியமான காரணம் அவளுக்குள்ள இருக்க எமோஷன்ஸை அவளுக்குள்ளேயே கட்டுப்படுத்திக்குவா. தனக்கு வர பிரச்சனைகளை அவளே ஃபேஸ் பண்ணுவா. மற்றவங்கள ப்ளேம் பண்ணிட்டோ குறை சொல்லிட்டோ இருக்க மாட்டா. ஸோ யார் ஒருத்தரால தன்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியுதோ அவங்க எந்த சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் தைரியமாக இருப்பாங்க. அடுத்து தைரியமாக இருக்கவங்க தங்களோட கஷ்டங்களை பற்றி நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதாவது தங்களோட கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு நெகட்டிவான விஷயத்தை பற்றி புலம்பிக்கிட்டோ யோசிச்சுக்கிட்டோ இருக்க மாட்டாங்க. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படாமல் அந்த தவறை நம்ம லைஃப்பில் திரும்ப நடக்க விடாமல் இருக்க என்ன மாதிரி முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு தங்களை தயார்படுத்திக்க முன் வருவாங்க. நம்ம கடந்த காலத்தை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணவோ ஃபோக்கஸ் பண்ணவோ முடியாது. நமக்கு வர வாய்ப்புகளை நம்மளால் சரியாக பயன்படுத்திக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் தைரியமாக இருக்கணும்னா உங்கள் கடந்த காலத்தை பற்றி யோசிக்கவோ புலம்பவோ கூடாது. அடுத்ததா மாற்ற முடியாத விஷயங்களை பற்றி யோசிக்காத தைரியமாக இருக்கலாம். அது என்ன மாற்ற முடியாத விஷயங்கள்? மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொன்ன, இப்போ இப்படி சொல்றியே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்மளால் எந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் நாம் யோசிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க. உங்கள் கம்பெனியோட ஃபவுண்டர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் ஏற்படுது. அது ஐடி ரைட்ஸாவோ இல்லை வேற எந்த விஷயமா கூட இருக்கலாம். அந்த விஷயத்த உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. அது யாரோட பிரச்சனை? உங்கள் பாஸோட பிரச்சனை. ஸோ அதை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆவீங்களா? ஆக மாட்டீங்கல்ல. இப்படி தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த நினச்சி நீங்கள் யோசிச்சு டென்ஷன் ஆனீங்கன்னா பயம்தான் அதிகரிக்கும். அடுத்ததா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காத, நீ தைரியமாக இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கையில் இருக்க 5 விரல்களும் ஒரே மாதிரியா இருக்கு? இல்லை தானே. நம்ம உடம்புல இருக்க கை, அதில் இருக்க விரல்களே ஒரே மாதிரி இல்லாதப்போ நம்ம சுற்றி இருக்க ஆட்கள் மட்டும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும், எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தணும், எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நம்ம லைஃப்பில் எல்லாரையும் திருப்திப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் எதையும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, தேவைப்பட்டா இல்லைன்னு சொல்லவும் தயங்க மாட்டாங்க. அடுத்ததா ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னாலும் அந்த ரஸ்கில் கூட என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு யோசிக்கணும். என்ன புரியலையா? அதாங்க, ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்லை 100 தடவை கூட யோசிக்கலாம். அதுல இருக்க பாசிட்டிவான நெகட்டிவான விஷயங்களை பத்தி அலசி ஆராயலாம். ஆனா அதை செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரும்போது தைரியமா ரிஸ்க் எடுக்கணும். ஐயோ நாம இப்படி ரிஸ்க் எடுத்துட்டோமே அப்படின்னு யோசிக்கும் போது நாம என்னதான் அந்த விஷயத்த பத்தி A to Z தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அந்த எண்ணம் நமக்குள்ள பயத்தை ஏற்படுத்தும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம், ரிஸ்க் எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது. அடுத்ததா உங்களை பார்த்து நீங்களே இறக்கப்படாம இருந்தா தைரியமா இருக்கலாம். பொதுவா நாம ஏதோ ஒரு ஃபெயிலியரை சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ச்சே நான் ரொம்பவே அன்லக்கி, எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே பாவப்பட்டுக்கும் போது என்ன ஆகும்? உங்களோட ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸ்லையும் நீங்க கத்துக்கிற விஷயம்னு எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலா நான் தோத்து போனதுக்கு காரணம் நான் ஒரு அன்லக்கி அப்படின்னு நமக்கு நாமே காரணங்களை சொல்லி ஆறுதல் படுத்திக்குவோம். நம்மளை நாமே ஆறுதல் படுத்திக்கிறது முக்கியம்தான். ஆனா அந்த ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயம் பாசிட்டிவான விஷயங்களா இருக்கணும். நம்மளை நாமே தாழ்த்திக்கிறதுனாலையோ அன்லக்கின்னு ஃபீல் பண்ணுறதுனாலையோ அடுத்தடுத்த விஷயங்களை நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கவே முடியாது. நம்ம தோல்விக்கெல்லாம் இதுதான் காரணம்னு தோல்வி அடையறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்டில் செட் ஆகிடும். அந்த எண்ணம் நமக்குள்ள பயத்தை தான் ஏற்படுத்துமோ தவிர தைரியத்தை இல்லை. அடுத்ததா தைரியமா இருக்கவங்க ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்யவே மாட்டாங்க. அந்த ஃபெயிலியர்ஸ்ல இருந்து பாடங்களை கத்துக்குவாங்களே தவிர அதை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் நினைச்சு பயந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நாம எப்பெல்லாம் தவறுகளை செய்யறோமோ அப்பெல்லாம் அதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். அந்த எண்ணம் நமக்குள்ள தைரியத்தை ஏற்படுத்தும். அடுத்து நாம ஃபெயிலியர்ஸை சந்திக்கும் போதுதான் தைரியமா இருக்கணும். அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவமே நாம சந்திக்கக்கூடிய தோல்விகள்ல இருந்து தான் கிடைக்கும். ஒரு முறை முயற்சி செஞ்சுட்டு ச்சே இது எனக்கு வரவே இல்லை, இதை விட்டுட்டு
விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட திரும்ப திரும்ப தவறுகளை சரி செஞ்சுட்டு நாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே எப்போதுமே ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல தான் நடக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், தவறே செய்யாத ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாதுல்ல. அடுத்து, தைரியமா இருக்கவங்க தனிமையை கண்டு பயப்பட மாட்டாங்க. அந்த தனிமையை தன்னைத்தானே கவனிச்சுக்கிறதுக்கான ஒரு நேரமா ஒதுக்கி அந்த நேரத்தை சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்த்தா வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நிறைய சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் எடுத்துக்கோங்க, அவங்க தனிமையில இருந்து தான் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான், நம்ம லைஃப்ல என்னைக்குமே மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்கள நம்பி நாம சாதிச்சதை விட இழந்தது தான் அதிகமா இருக்கும். கடினமான உழைப்பு, விடாமுயற்சி, இது ரெண்டும் தான் வெற்றி அடையறதுக்கான ஒரே வழி. மற்றவங்களை நம்பும்போது நமக்குள்ள பயம்தான் அதிகரிக்கும். அதே தன்னைத்தானே நம்பும்போது நமக்குள்ள ஒரு தைரியமே பிறக்கும். அடுத்து, நம்ம ஒரு செயலை செஞ்சதுமே அதுக்கான ரிசல்ட் உடனடியாக நமக்கு வந்துடணும்னு யோசிப்போம். அப்படி பொறுமை இல்லாமல் நம்ம யோசிக்கும் போது என்ன ஆகும்? நமக்குள்ள பயம்தான் அதிகரிக்கும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்துக்குமே அதுக்கான ஸ்பேஸையும் டைமையும் நாம் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அப்படி ஒருவேளை நாம் கொடுக்கலன்னா அந்த இடத்துல தேவையில்லாத பயம், பதட்டம் தான் ஏற்படும். கடைசியாக நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பொறாமைப்படாதே, அது தைரியத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பொதுவாக மற்றவங்கள பார்க்கும்போது நமக்கு எப்போ பொறாமை ஏற்படும்? நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்லைங்கிற பட்சத்தில் தான். அந்த உணர்வு நம்மளை பலவீனப்படுத்தும். அது நமக்குள்ள தைரியத்தை குறைச்சி பயத்தை ஏற்படுத்தும். ஆக மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தவங்க பொறாமப்படும் போது அந்த இடத்துல பயம் மட்டும்தான் அதிகரிக்கும். அந்த பயம் நம்ம செயலை சரியாக செய்ய விடாமல் தடுக்கும். அவ்வளோதாங்க. அந்த புக்கில் சொல்லியிருக்க 13 விஷயத்தையும் நான் ரொம்ப ஷார்ட்டாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 13 விஷயங்களில் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமாக படுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேங்கில் புக்ஸ் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புக்ஸ் படிக்கவே பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி புக்ஸ் படிக்க தான் பிடிக்கல, அட்லீஸ்ட் இதை கேட்கவாது செய் அப்படின்னு சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான புக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.